என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ஒரு ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க. அப்படியா? ஆமா, சூப்பரா பழம் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட். இது ஒரே ஒரு பழம் தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? செமையா இருக்குது. குறிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் பழுக்கணுமா? இன்னும் பழுத்தா தான் பரவாயில்ல. நான் குடிங்க கொத்திட்டு போயிடும். சரி, பொரிச்சிடுங்க. பொரிச்சிடலாமா? அப்படியே மரங்கிற ஒளிஞ்சு வருமோ? அப்படியே எடுத்துக்க. அச்சோ, உடஞ்சே போச்சு. சரி, பரவாயில்ல. ஸ்டார் ஃப்ரூட் ஒரு பழம். இப்பதான் முதல்ல போன டைம் பறிச்சது காயா இருந்தது. இப்போ வந்து பழமா பழுத்துச்சு. சூப்பரா இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமா? கட் பண்ணி சாப்பிட்டீங்களா? அப்படியே இது டேஸ்டா இருக்குது. பழுத்துக்குச்சுல. போன டைம் பொரிச்சு சாப்பிட்டது வந்து காயா இருந்தது. அதனால அது வந்து புளிப்பு, பயங்கரமா புளிப்பா இருந்துச்சு. இது வந்து பரவாயில்ல, இனிப்பா தான் இருக்கு. அப்ப ஸ்டார் ஃப்ரூட் பழமா பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு பழம் நம்ம தோட்டத்தில் ஸ்டார் ஃப்ரூட். இன்னைக்கு ஒரு பழம். ஸ்டார் ஃப்ரூட் கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்டார் ஃப்ரூட் கட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் ஸ்டார் ஃப்ரூட் போல. இப்படி ஸ்டார் மாதிரி இருக்குதுல்ல, அதனால தான் இப்படி ஸ்டார் ஃப்ரூட்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, கட் பண்ணி வச்சு பார்த்தா ஸ்டார் மாதிரியே தான் இருக்குது. சூப்பரா இருக்குது. அதனால தான் ஸ்டார் ஃப்ரூட்னு வந்து நட்சத்திர பழம். அப்படிதான் தெரியுது. அதனால தான் அப்படி ஸ்டார் ஃப்ரூட்னு வச்சுக்கிறாங்க. ஓகே, அழகுபடுத்தவன விடு. இதுக்கு பேர் தான் ஸ்டார் ஃப்ரூட். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் காயா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப புளிக்குது. இப்படி பழமா இருந்தா இனிக்குது. நல்லா தான் இருக்குது. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பழம் சாப்பிட்றேன். ஓகேங்க, வாங்க எல்லாரும் ஸ்டார் ஃப்ரூட் பழம் சாப்பிடலாம். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.